1600 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய லீ ராயல் மெரிடியன் ஹோட்டலை வெறும் 423 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமா அந்த ஹோட்டல் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தொடர்ந்த வழக்குல இந்த ஹோட்டல் அந்த உரிமையாளருக்கே சொந்தம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தேசிய கம்பெனிகள் தீர்ப்பாயம் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிரபலமான ஸ்டார் ஹோட்டல் தான் லீ ராயல் மெரிடியன் அப்படின்ற இந்த ஹோட்டல். குறிப்பா சென்னையில இது ரொம்பவே பிரபலம். பெரிய பெரிய விஐபிகள் இந்த ஹோட்டலுக்கு போறது வழக்கமா இருக்கு. குறிப்பா நிறைய திரைப்படங்கள்ல கூட இந்த ஹோட்டலை நம்ம பார்த்திருக்க முடியும். இந்த சூழல்ல தான் சமீபத்துல இந்த ஹோட்டல் நிறுவனம் சுற்றுலா கழகத்துக்கு செலுத்த வேண்டிய டிராவல் டாக்ஸ் ஆன 18 கோடி ரூபாயை இவங்க செலுத்தல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த நிலையில தான் 18 கோடி ரூபாய் அதனுடைய வட்டியை சேர்த்து இந்த நிறுவனம் அந்த தொகையை கட்டணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. ஆனா இந்த தொகையை கட்டாம இவங்க காலம் தாழ்த்திட்டு வந்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் திவால் நடவடிக்கையா வங்கி மூலமா இந்த பிரபலமான ஸ்டார் ஹோட்டல்கள் விற்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் எம்ஜிஎம் நிறுவனம் 423 கோடி ரூபாய்க்கு சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் ஹோட்டல்களை வாங்க போறதா தகவல்கள் வெளியாச்சு. இந்த நிலையில தான் 1600 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல்களை வெறும் 423 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தேசிய கம்பெனிகள் தீர்ப்பாணையத்துல ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாரு இந்த ஹோட்டலுடைய உரிமையாளரான பழனி பெரியசாமி அப்படின்றவர். இதை தொடர்ந்துதான் இப்போ அந்த தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த ஹோட்டல்கள் பழனி பெரியசாமிக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்திருக்கு. இயற்கை விவசாயியின் அற்புத காடும் செயற்கை மழையும் 12 ராசிகளுக்கான மரங்கள் ஒருங்கே வளர்த்து ஆன்மீக சக்தியையும் உடல் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரும் இயற்கை ஆர்வலர் மாணாக்கர்களுக்கு தரும் மரம் வளர்ப்போம் மழை பொழிவும் என்ற சிறப்பு விழிப்புணர்வு. தமிழகத்தில் மிகவும் வறட்சியான பகுதி கரூர் மாவட்டம் பரமத்தி. தமிழகத்திலேயே அதிக வெயில் பதிவாகக்கூடிய பகுதி. இங்கு அதிகமாக மழை பொழிவை காண முடியாது. மேலும் அந்த பகுதியில் கல்குவாரிகளும் அதிகம். மரங்களின் அளவும் அந்த பகுதியில் குறைந்து போனதால் தான் மழை பொழிவு அந்த பகுதியில் இல்லை என இயற்கை ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த இயற்கை விவசாயியின் தோட்டத்தில் மட்டும் எந்நேரமும் மழை பொழிவு இருக்கிறது. பரமத்தியில் கணக்கு பிள்ளை புதூர் பகுதியில் வசித்து வருபவர் செல்லமுத்து இயற்கை விவசாயி. தன்னுடைய வீட்டை சுற்றி இயற்கை சூழலை செழுமைப்படுத்தி இருக்கிறார்.